மனித மனங்கள் மாறின. பருவமழை பொய்த்தது. தீபம் தலைகீழாய் தொங்கியது. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க தவறினார்கள். கலி பிறந்தது. காற்று அசுத்தப்பட்டது. பாரதத்தை செய்தெடுத்த தாங்க பாலம் ஒண்ணு போட்டு வச்சோம் நாங்க. நாடு ரொம்ப நாரி போச்சு எங்க. புதிய காத்து வீச வேணும் வாங்க. காந்தி வந்து வாங்கி தந்த நாடு கொள்ளக்காரன் நான். மக்களாட்சி என்ன ஆட்சி? பாரதத்தை செய்தெடுத்த தாங்க பாலம் ஒண்ணு போட்டு வச்சோம் நாங்க. நாடு ரொம்ப நாரி போச்சு எங்க. புதிய காத்து வீச வேணும் வாங்க. மக்கள் பாடுதான் வெக்க கேடுதா. கொக்கரிச்சு நிக்குதுங்க லஞ்சந்தா. திக்கு இல்லையே வக்கு இல்லையே. தீப்பிடிச்சு வேகுதுங்க நெஞ்சந்தான். 5-10 வெட்டிடாமல் காரியங்கள் ஆகுமா? அப்ளிகேஷன் தப்பில்லாமல் போகுமா? சட்டம் கூட துட்டை கண்டு இஷ்டம் போல மாறுது. குத்தம் செஞ்ச ஆள கூட புத்தன் என்று கூறுது. பாரதத்தை சீர்திருத்த தாங்க பாலம் ஒண்ணு போட்டு வச்சோம் நாங்க. நாடு ரொம்ப நாரி போச்சு ஏங்க. புதிய காத்து வீச வேணும் வாங்க. காமான் சௌபரி வரி பாப்பாவா. ரேஷன் ஷாப்புல கையிருப்புல அரிசி இல்ல ஆயில் இல்ல சொல்லுவா. ஓரங்கட்டின நோட்டை வெட்டின என்ன வேணும் வாங்கி கொண்டு துள்ளுவா. துட்ட போடு சேவல் கூட முட்டை போடும் பார்க்கலாம். காளமாட்ட காசு தந்து கறவ மாடு ஆக்கலாம். ஆமா போற போக்கில் பூக்கள் கூட லஞ்சம் வாங்கி பூக்கலாம். வீசுகின்ற கண்கள் கூட காசு கொஞ்சம் கேட்கலாம். பாரதத்தை சீர்திருத்த தாங்க பாலம் ஒண்ணு போட்டு வச்சோம் நாங்க. நாடு ரொம்ப நாரி போச்சு எங்க. புதிய காத்து வீச வேணும் வாங்க. காந்தி வந்து வாங்கி தந்த நாடு. வேலி வந்து மேயுகின்ற காடு. வெள்ளக்காரன் விட்டு போனான் கொள்ளக்காரன். மக்களாட்சி என்ன ஆட்சி? பாரதத்தை சீர்திருத்த தாங்க பாலம் ஒண்ணு போட்டு வச்சோம் நாங்க. நாடு ரொம்ப நாரி போச்சு எங்க. புதிய காத்து வீச வேணும் வாங்க. நமஸ்காரம். வணக்கம். சார் ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. கட்டடத்தோட முக்கியமான பகுதியே இதுதான். இந்த சப்போர்ட்ல தான் கட்டடமே நிக்குது. ஆனா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய விரிசல். யோ என்ன இதெல்லாம்? ஆனா உங்களுக்கு கொடுத்த லஞ்சம் போக மீதி இருந்த பணத்துல கூரை கொட்டை கூட போட முடியாது. சரி பண்ணிடலாம். உடனே பண்ணிட்டா நல்லது. ஏன்னா குழந்தைகள் உட்கார்ந்து படிக்கிற இடம். சொல்றதெல்லாம் சரி பண்ணிடலாம். நீங்க தானே இந்த கட்டடத்தை கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினது. ஆமாயா. கட்டும் போதே ஒழுங்கா கட்டி இருக்கலாம்ல. சர்க்கார் கொடுத்த பணத்துல பாதி கூட செலவழிக்கலையே. சரியா இப்ப என்ன பண்ணணுங்கிற? அனாத பசங்க படிக்கிறது இது போதியா? வேலையை பார்த்துட்டு போவியா?
என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல பாக்கியம். ஆமா, நீ மருந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க, இப்ப தேவையில்ல. அது இருக்கட்டும், நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. காந்தி போன கையோட நானும் போயிருந்தா இந்த மாதிரி அநியாயத்தெல்லாம் பார்க்க வேண்டி இருந்திருக்காது. ஏங்க, இன்னைக்கு விழாவில் நல்லா தானே நடந்தது? விழா நல்லா தான் நடந்தது, கட்டடம் தான் நல்லா இல்ல. என்னங்க சொல்றீங்க? கட்டடம் எந்த இடத்துல பலமா இருக்கணுமோ அந்த இடத்துல இன்னைக்கே விரிசல். இதுக்குத்தானா இவ்வளவு பாடுபட்டு சுதந்திரம் வாங்கணும்னு மனசே வெறுத்து போச்சு பாக்கியம். கட்டடம் எப்ப விழுமோன்னு பயமா இருக்கு. அதை விட இந்த நாட்டுடைய நிலைமையை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு பாக்கியம். எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல். அதுக்காக நீங்க எங்க உங்களை போட்டு இம்சை பண்ணிக்கிறீங்க? நாட்டை பத்தி இப்பெல்லாம் யார் கவலைப்படுறாங்க? பாத்தியா பாக்கியம், சூழ்நிலை உன்ன கூட குறுக்கிடுச்சு. நாட்டை பத்தி கவலைப்படுறதே தேவையில்லைன்னு பேச வச்சிடுச்சு பாத்தியா. கடவுளே, வெள்ளக்காரங்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாத்த காந்தி அனுப்புன மாதிரி இந்த லஞ்ச ஊழல்காரங்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்த யாரையாவது அனுப்புப்பா. இருமா, ரொம்ப அவசரப்படுறா. நீங்க போங்க. இவ யார் தெரியுமா? பெரிய பத்திரிகை முதலாளி. என்ன பத்தி பொம்பளை பொறுக்கி, கஞ்சா மொத்த வியாபாரி அப்படின்னு எழுதி போலீஸ் நடவடிக்கை எடுக்க சொல்றா. இப்போ பொட்டு வைக்க கஷ்டப்படுறா. எங்க பொட்டு வைங்க பார்க்கலாம். இருடா, நான் வைக்கிறேன்டா. நான் வைக்கிறேன்டா பொட்டு. நான் தான்டா பொட்டு வைக்கிறதுல கில்லாடி. நான் வைக்கிறேன்டா மச்சின்சிக்கு. சண்டை போடாதீங்கடா, எனக்கு வேலை இருக்கு, நான் வர்றேன். ஜீவா, நீங்களா? போ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ. என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு. பொண்ணா இருந்தா என்ன இப்போ? என்னவா? நான் இப்ப வரல, என்ன இருக்கும்? என்ன பெருசாரா பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதானே. காலேஜ்ல படிக்கிறச்சு எப்படி இருந்தியோ அப்படியேதான் இருக்கு இப்போ. ஐ ஐ ஐ அஞ்சிட்டு சனே, போய் சொல்லாத. அப்பக்கு இப்ப பெருசா இல்லனா? போதும், உட்கார், போலாம். என்னடி இவ்வளவு நேரம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேமா. வழியில ஒரு சின்ன ப்ராப்ளம். இவர்தான் என்ன சேவ் பண்ணாரு. அம்மா, இவர் யாருன்னு தெரியுதா?
பார்த்த மாதிரி ஞாபகம். என் கூட காலேஜ்ல படிச்சவருமா? ஜீவா ஜீவா. ஓ நீயப்பா, தியாகி சத்தியமூர்த்தியோட மகன் தானே? அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? நல்லா இருக்காங்கம்மா. வெளியிலே நின்று பேசிட்டு இருக்கே, உள்ள வாயே. நேரமாச்சு, வீட்டுக்கு போனோம். அம்மா தேடுவாங்க. அது சரி, நானே இப்பதான் வீட்டுக்கு வரேன். நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா போனா என்ன? உன்னதான் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு, அவனால நேரத்தோட விட்டு போட்டுமே. அப்ப நான் வரேங்க. வரேன். சரிப்பா. ஏண்டா இவ்வளவு லேட்டு? ஷெட்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுமா. அப்பா இங்க தூங்கிட்டாரா? அவர் எப்போ தூங்கிட்டார். நீ வந்து சாப்பிடு. ஐயா ஐயா, யோ இங்க வாயா. கீழே ஒரு பெரியவரும் பொண்ணு வந்திருப்பாங்க. பெரியவரை உட்கார சொல்லிட்டு பொண்ணை மட்டும் மேல அனுப்பு. புரிஞ்சுதா? ம். யார் மணி, என்ன வேணும்? ஐயா கிட்ட வேலை விஷயமா சொல்லி இருந்தேன், இப்ப வர சொன்னாரு. அதான் ஐயாவை பார்க்கணும். அப்ப நீ மேல போய் பாருமா. நீங்க இப்படி உட்காருங்க. வணக்கம் சார். அடடே வாமா, அந்த பள்ளிக்கூட திறப்புழாவுக்கு வந்திருந்தல. ஆமா சார். உன் பேர் என்னம்மா? தமிழரசி. தமிழரசி, நல்ல பேர் தான் சார். நான் சொல்லியிருந்தேனே அந்த நர்ஸ் வேலை சம்பந்தமா, அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். அதுக்கு ஏதோ பரீட்சை எல்லாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கணுமே. பண்ணிருக்கேன் சார். சர்டிபிகேட் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்கேன். ம். பாக்கீங்களா சார்? இதெல்லாம் நிதானமா பார்க்கணும். பிராக்டிக்கலா இப்போ வந்து எனக்கு நெஞ்சு வலி, அதை எப்படி பாப்ப? வாமா. என்ன இதெல்லாம்? வா. அம்மா எவ்வளவு நேரமா? சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வாமா. வந்துட்டுப்பா. கண்ணு எரியுது இல்ல, எவ்வளவு நேரமா? என்னப்பா இது? என்ன இப்படி எப்ப வச்சிருக்க? வேற வழியே இல்ல. இன்னைக்கு நான் தான் தலைக்கு தேய்ச்சி விடணும். டிஃபன் வேற நான் ரெடி பண்ணணும். சுடுது சுடுது. என்னது இது? ஒரு சூடா? சும்மா இரு. மா. என்னது மாடு மாதிரி? சும்மா அடிக்காதம்மா. எண்ணெய் அதிகமா போட்டுட்டா நீயே தேய்ச்சி விடுவ, அதனாலதான். அப்படியா? அது சும்மா அடிக்காதம்மா, கண்ணுல போதும். இதுக்குதான் சொல்றேன், நீ சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எனக்கு சிரமம் குறையும்ல. வர்றவ ஒண்ணுமா சப்பாத்தி சுடுறவளா இருந்தா சரி, சண்டை போடுறவளா இருந்தா உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு நேரம் சரியா போயிடும். பாய் உனக்கு ரொம்ப துடிச்சிருச்சு. அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நீயும் உன் வீட்டுக்காரன் பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருக்கீங்க. அந்த காலத்துல எப்படிமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினீங்க? சிடு சிடுன்னு இருப்பாரு. சின்ன பையன் பேசுற பேச்சா இது? சின்ன பையனா? நானா? நீ தானே இப்ப என்ன கல்யாணம் பண்ணி சொன்ன. சின்ன பையன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றது? பேச கத்துக்கிட்ட நீ நல்லா. வர்றவ ஒன்ன மாதிரி இருந்தா சரி, வாயாடி இருந்தா பேசித்தான் ஆகணும். அதான் உன்கிட்ட பழைக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இன்ஸ்பெக்டர், நேத்து தான் கட்டட திறப்பு விழா. இன்னைக்கு கட்டடமே விழுந்துருச்சு. இந்த கான்ட்ராக்ட்ல ஊழல் நடந்திருக்கு, அதுதான் கட்டடம் விழுந்துருச்சு. 6 குழந்தைங்க,
அநியாயமா செத்துருக்காங்க. 15 பிள்ளைங்க படுகாயப்பட்டிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் ஊழல் சம்பந்தமான விவரங்கள் இந்த புகார் மனுவில் இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க பேர்ல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். எதிர்காலத்திலேயாவது இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம விட மாட்டேன். ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே. அப்ப நான் வர்றேன். ஹலோ, அந்த வாத்தியார் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறான். உடனடியா என்னையா தகச்சு போயிட்டேன்? கொடைய மறந்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு போலாம். நாடு எவ்வளவு கேவலமாயிருச்சுங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இங்க இருந்து போறேன். பிசாச பத்தி சைத்தான்ட்ட புகார் கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்தை எங்க எடுத்துட்டு போகணுமோ அங்க எடுத்துட்டு போறேன். கலெக்டர், கவர்னர், ஜனாதிபதி வரைக்கும் போறேன். இதை விட மாட்டேன். நினைச்சேயா கவர்னருக்கு பெட்டிஷனா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தீங்க, சரி, அதோட சும்மா இருக்க வேண்டியதானே? இதெல்லாம் என்னையா? நாங்க பாடுபட்டு வாங்கின சுதந்திரம் இன்னும் ஜனங்களுக்கு போய் சேரல. அதனாலதான் இந்த போராட்டம் தொடருது. எங்களை விட நல்லாவே பேசுறையா. அத விடியா. நாட்டை பத்தி கவலைப்படுறியே, கொஞ்சம் வீட்டை பத்தி யோசிச்சு பாத்தியா? உன் பையன் எம்ஏ படிச்சுட்டு மெக்கானிக்கா வேலை பாக்குறானே. 5000 ரூபாய் சம்பளத்துல நல்ல வேலை போட்டு தர. சின்ன வயசுலதான் வெள்ளக்காரங்கிட்ட அடிபட்டு அவஸ்தைப்பட்ட. வயசான காலத்திலேயாவது கொஞ்சம் நிம்மதியா வசதியா வாழ முயற்சி பண்ணு. 6 குழந்தைங்க அநியாயமா செத்துருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமாயா, அதுக்கு என்ன செய்ய போற இப்போ? என் உயிர் இருக்கிறவரை போராடி உங்களுக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். இதாயா உங்க மாதிரி ஆளுங்களோட பெரிய தொந்தரவு. நான் யாரு என்னங்கிற பயமே இல்லாம பேசுறியே. பயமா? வெள்ளக்காரங்க பீரங்கியே சட்டை பண்ணாம எதிர்த்து நின்னவங்க நாங்க. பெரிய ஆளியா நீ. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்ட பாரு, பீரங்கி வெடிச்சா சத்தம் வரும். ஆனா இது அப்பா என்னப்பாச்சு? அன்பு செல்வனோட அன்பு பரிசு உங்க அப்பாவுக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுல லஞ்சத்தை ஊழலை தட்டி கேட்கிறவங்க எல்லாருக்குமே இதான்ப்பா பரிசு. எந்த கதி இந்த நாட்டுக்கு வரவே கூடாதுன்னு அந்த மகாத்மா நினைச்சாரோ அதே கதிதான் இந்த நாட்டுக்கு விதியாயிடுச்சுப்பா. இந்த சமயத்துல கூட நாடு நாடுங்கிறீங்களப்பா. ஜீவா, நீ என்னோட ரத்தம் இல்லையா? நீயே இப்படி பேசலாமா? நாடு இல்லைன்னா ஏதுப்பா வீடு? நான் மட்டும் இல்லப்பா, மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நல்லவங்களும் இதே கதிக்கு ஆளாயிட்டாங்கன்னா அப்புறம் நாட்டை பத்தி யோசிக்க நல்லவங்களே இல்லாம போயிடுவாங்கப்பா. இப்பவே
லஞ்சத்தை நியாயப்படுத்துற அளவுக்கு ஜனங்க மனசுல விஷம் கலந்துடுச்சு ஜீவா. என்னப்பா இது? இந்த சமயத்துல போய் என்னென்னமோ பேசுறீங்க. இல்ல ஜீவா, எங்க உங்ககிட்ட இதெல்லாம் பேசாமையே செத்து போயிடுவோன்னு தான்ப்பா பயந்தேன். என்ன அடிச்சுட்டான்னு அந்த மந்திரிய வெட்ட கத்திய தூக்கிட்டு அலைஞ்சா அது புத்திசாலித்தனம் இல்ல. இது போல அன்பு செல்வர்கள் நிறைய பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. அவங்களால பாதிக்கப்படுற ஜனங்களை எப்படி காப்பாத்தலாம்னு யோசி ஜீவா. நாங்க இந்த நாட்டோட முதல் சுதந்திரத்துக்காக வெள்ளக்காரங்கள்ட்ட போராடணும். இப்ப நீ என் மகன், என்னோட ரத்தத்தோட ரத்தம்ங்கிறது உண்மையானா லஞ்ச ஊழல்ல நாட்டையே சூறையாடிக்கிட்டு இருக்கிற இந்த கொள்ளக்காரங்கள்ட்ட இருந்து நீதான்ப்பா இந்த மண்ணையும் இந்த ஜனங்களையும் காப்பாத்தணும். இந்த 2வது சுதந்திரத்தை நீ எப்படி வாங்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கான விதையாவது இந்த நாட்டுல விதைச்சிட்டு தான்ப்பா போகணும். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த வழக்கே அடிப்படை இல்லாதது என்பது நிரூபணமாகிறது. சம்பவம் நடந்த அன்று அன்பு செல்வன் தமிழ்நாட்டிலேயே இல்லை, டெல்லியில் முக்கிய ஆலோசனையில் இருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரை இந்த கோர்ட் நிரபராதி என்று விடுதலை செய்கிறது. மேலும் அவருக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு இந்த கோர்ட் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறது. எங்க முதலாளி? அவர் வீட்டுல இல்ல. எங்கயா போயிருக்கா? அவரு வெளியே போயிருக்கார், அமெரிக்கா போயிருக்கார். நாளைக்கு பேப்பர்ல பாத்துக்கோ. இந்நேரம் பிளேன்ல ஏறி போயிருப்பார். இப்படி மச உட்கார்ந்துட்டு இருந்தா வேலை எப்பயா பாக்குறது? இந்த வண்டி வெள்ளிக்கிழமை டெலிவரி கொடுக்கணும் இல்லையா? ஆமா. இன்னைக்கு வியாழக்கிழமை. குரு டிரைவர் இல்லையா? இதா இந்தாங்க. பெருசுல சிறுசையா இருங்க. இதா பாருங்க. சிறுசிலையா வேலை செய்ய போறீங்க? பொண்ணும்பலம், உன் பையன் வந்துட்டான். சாப்பாடு வந்துருச்சியா? மீன் குழம்பா? வாசனையா இருக்கு. கருவாட்டு குழம்பு. முதல்ல வேலையை பாருயா. காலையில எழுதின அப்ளிகேஷனோட 10 ரூபாய் போஸ்டல் ஆர்டர் வச்சு அனுப்பணும். யோ, அந்த முடிக்கேடு. இதா பாருங்க. சிறுசையா பெருசாடு. இதா பாருங்க. இந்த கண்ணாடி வர. சிறுசு கட்டா பெருசுங்க, பெருசு கட்டா சிறுசுங்க. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பம். எதை எங்க வச்சா ஒண்ணு வர்ற சம்பளத்துல பாதி அப்ளிகேஷனே முழுங்கிருது. ஏங்க, படிச்சவங்களுக்கெல்லாம் ஏதோ ஆபீஸ்ல பதிவு பண்ணா வேலை கிடைச்சிரும்னு சொல்றாங்களே, வேலை கிடைச்சதா? பதிவு சீட்டு தான் கிடைச்சது. அங்கெல்லாம் சம்திங் கொடுத்தாதான் அங்கிள் காரியமே நடக்கும். அங்கிள், போன மாசம் தான் பதிவு பண்ண ரமேஷ்க்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனா அவன் 15,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கான். காசு இருக்கிறவன் லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்கிக்கிறான். நம்மள மாதிரி காசு இல்லாதவன் மெக்கானிக்கல் ஆகி நட்டு முறுக்க வேண்டியது. அம்மா, அம்மா, என்னமாச்சு? இல்லப்பா, கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அம்மா, உட்காருமா. டாக்டர் கூட்டு ஆட்டோ ஆட்டோ. எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஜிஹெச் போனோம், வரீங்களா? உட்காருங்க சார். எனக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா.
நீ சின்ன பையனா இருக்கிறது என் மடியில தான் படுத்திருக்க. இப்போ நான் உன் மடியில படுத்திருக்கேன். உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியா போயிடும். நீ என்ன தனியா விட்டுட்டு போயிடாதம்மா. ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுமா, மெதுவாமா. எவ்வளவு ஆச்சுங்க? இருக்கட்டும் சார், நீ போங்க முதல்ல, அப்புறம் பார்க்கலாம். சார், சார், எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. தூக்கி தூக்கி போடுது. என்ன இது? சரி, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடு. சார், அவங்களால மிஸ்டர், இது அரசாங்க ஆஸ்பத்திரியே, முதல்ல இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணு. பேனா கொடுங்க. வேணா இல்லாம எதுக்கே வரீங்க? இந்தாங்க சார். சார், டாக்டர் வருவாரு, அங்க போய் உட்காரியா? சார், எங்க அம்மா ரொம்ப நேரமா துடிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். டாக்டர் உள்ள முக்கியமான வேலையா இருக்காரியா? நீ உட்காரியா, வருவாரு. அம்மா, அம்மா, ஒண்ணு இல்லம்மா. டாக்டர் சொல்லிருக்கமா, அவரு இப்ப சீக்கிரம் வந்து வருமா? சார், சார், எங்க அம்மாக்கு ரொம்ப தூக்கி போடு சார். டாக்டர் வந்து சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்கும் சார். யாரையா புரியாத ஆளா இருக்க? வெட்ட வேண்டிய வெட்டு, டாக்டர் தன்னாலே வருவாரு. என்ன வெட்ட வேண்டியதா? என்ன இது சுத்த விவசாய கட்ட ஆளா இருக்க? சரி, பையில எவ்வளவு வச்சிருக்க? இப்ப டாக்டர் வருவாரு. என்ன தப்பா நினைச்சுக்காதப்பா, நான் வெறும் புரோக்கர் தான். இதை காட்டினா தான் டாக்டர் வருவாரு. நான்சென்ஸ். எத்தனை தடவை சொல்றீங்க கதவை தட்டிட்டு உள்ள வான்னு? டாக்டர், அம்மா, டாக்டர் வந்துட்டாருமா. டாக்டர், பாடியை கிளியர் பண்ண ஏற்பாடு பண்ணு. டாக்டர், மா, 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 டாக்டர், மா, இங்க பாருமா. மா, 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 லஞ்ச ஊழல் நாட்டையே சூறையாடிக்கிட்டு இருக்கிற இந்த கொள்ளக்காரங்கள்ட்ட நீதான்ப்பா இந்த மண்ணையும் இந்த ஜனங்களையும் காப்பாற்றணும். இந்த 2வது சுதந்திரத்தை நீ எப்படி வாங்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கான விதையையாவது இந்த நாட்டுல விதைச்சுட்டு தான்ப்பா போகணும். ஆரம்பம் ஓங்கும் நேரத்தில் அதை பலம் செய்ய நான் பிறக்கிறேன். தர்மமே என்று அரசாட யுகம் தோறும் அரவணைக்கிறேன். பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா. இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். மதி இருக்குதென்றால் மண்ணில் மாற்றம் காண வேண்டும். மாசு நீக்க வேண்டும், மக்கள் வாழ்வு காக்க வேண்டும்.
மனதிலே உறுதிகள் புதிய காற்று வீச வேண்டும், புதிய காற்று வீச வேண்டும், புதிய காற்று வீச வேண்டும், புதிய காற்று வீச வேண்டும். நாலு திசையும் லஞ்சம் என்றால் என்று நீங்கும் பஞ்சம். நாளை இந்த நாட்டில் நாய் நரி கூட்டம் தானே மிஞ்சும். காலம் மாறி போச்சு, இனிமேல் வீசும் புதிய காற்று. காலம் மாறி போச்சு, இனிமேல் வீசும் புதிய காற்று. கலக்கம் நீங்கி கணைகள் தாங்கி களம் நீ காணடா. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். பாடுபட்ட ஏழை பசியில் பாடும் ஆட்டம் என்ன, ஏடு கட்ட கயவர் ஆடும் ஆட்டம் என்ன, நாடு கெட்டதென்ன, நரிகள் போடும் கொட்டம் என்ன. நாடு கெட்டதென்ன, நரிகள் போடும் கொட்டம் என்ன. நடுக்கம் போதும் நடத்தும் போரை ஜெயிப்பாய் நீயடா. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். மதி இருக்குதென்றால் மண்ணில் மாற்றம் காண வேண்டும். மாசு நீக்க வேண்டும், மக்கள் வாழ்வு காக்க வேண்டும். மனதிலே உறுதிகள் புதிய காற்று வீச வேண்டும், 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 புதிய காற்று வீச வேண்டும். இன்னைக்கு வாங்க லஞ்ச பணத்தை எண்ணிட்டு இருக்கியா? அத பத்தி உடக்கண்ண வெளியே போ. எங்க அம்மா செத்துட்டாங்க. நீ மட்டும் நேரத்துல வந்து அவங்கள கவனிச்சிருந்தா அவங்க பழைச்சிருந்திருப்பாங்க. உன்னோட லஞ்ச வெறி எங்க அம்மாவை கொன்னுடுச்சு. நான் மட்டுமே லஞ்சம் வாங்குறேன், ஊர்ல அவன் லஞ்சம் வாங்குறான். எல்லாரும் போய் காண. கேட்கத்தான் போறேன், எல்லாரையும் கேட்கத்தான் போறேன். முதல்ல உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். கணேசா, இந்த மேட்டரை கம்போசிங் செக்ஷன்ல கொடு. ஹலோ, விஸ்வநாதன் ஹியர். உங்களை பத்தியும் உங்க பத்திரிக்கையோட நேர்மையை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரியா, அதுக்கு என்ன இப்ப? ஜிஹெச்ல லஞ்சம் கொடுத்தானா நோயாளிங்களை பாப்பேன்னு ஏழை ஜனங்க உயிரோட விளையாட டாக்டரை கொலை பண்ணிட்டேன். கொலையா? ஆமா சார். இந்த மாதிரி 1-2 பேரால டாக்டர்களுக்கு இருக்க நல்ல பேர் கெட்டு போகுது. என்னையா சொல்ற நீ? இனிமே யாராவது லஞ்சம் வாங்கினா அவங்களுக்கு இதே கதிதான். இதையும் நாளைக்கு உங்க பத்திரிக்கையில போடுங்க. அம்மா, அம்மா. வா செல்வி, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன்? ஆமாமா, சீக்கிரமா வியாபாரத்தை முடிச்சுக்கின்னு ஜல்தியா வீட்டுக்கு போகணுமா. ஒரு முக்கியமான விருந்தாளி வருதுமா. யாருன்னு சொல்லட்டுமா? உன் மாமன் தானே? எப்படிமா கரெக்டா சொல்லிக்கின? நீ நெளியத்தை பார்க்கும்போதே தெரியுறதே. சரிம்மா, சீக்கிரமா சொல்லு. என்ன வேணும்? கேரட் போடு. அந்த டாக்டர் கொன்னவன புடிச்சிட்டாங்களாமா? அந்த கொலைகாரனை தானே? அவனை சீக்கிரமே போலீஸ் புடிச்சிருவாங்க. அவன் எப்படிமா கொலைகாரனாவா? தர்மாஸ்பத்திரியில ஏங்க கிட்ட லஞ்சம் கேட்டு அட்டூழியம் பண்ணி இருந்தவனுக்கு தண்டனை தானே குத்துக்கிறான். அவனுக்கு மாலை தானே போடணும்.
அப்படின்னு நீ சொல்ற, ஆனா அரசாங்கம் அவனை கொலைகாரனை தானே பாக்குறது. அது போகட்டும், உன் கல்யாணம் எப்போ? அடுத்த மாசமே இருக்கான்னு நினைக்கிறேம்மா. என்ன அவ்வளவு அவசரம்? பின்ன நீ ஒத்திதாமா இந்த தொழில என்ன மனசியா மதிக்கிற? வேற யாருமா என்ன மதிக்கிறா? இதோ அந்த தெருக்கோட்ல ஒரு பொறுக்கிக்குதுமா, நான் அங்க போக சொல்லலாம் வம்பு பண்ணிக்குது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதானே? அதெல்லாம் எதுக்குமா? துஷ்டனை கண்டா தூர போறதா நல்லது. மாமனை கட்டிக்கினு அது கூடவே ஊருக்கு போடுவோமா, அது வரைக்கும் தான் இந்த தொல்லை எல்லாம். பட்டுமா? என்ன செல்வி கிளம்பிட்ட? விடுகதை சொல்லலையே. அப்படி கேளு சொல்றேன். நீ கேட்காங்காட்டி நான் சொல்ல மாட்டேன், நீ கேக்குறா நான் சொல்றேன். அப்பலிக்கா என்ன திட்டக்கூடாது. சரி சரி சொல்லு. ஓடுற தண்ணியில முழங்காலுக்கு மேல சேலைய தூக்கி 2 தள்ளு தள்ளி 2 அலசு அலசி ஒரு முக்கு முக்கி எடுத்தா சொட்டு சொட்டா தண்ணி. அது என்ன? இந்த பாரு, முறைக்காத. நீ கேட்ட, நான் சொன்னேன், அவ்வளவுதான். உனக்கு தெரியுமா தெரியாதா? நீயே சொல்லு. ஒரு பொண்ணு கொட்டை எடுத்துக்கின்னு தண்ணி கொண்டாடுறதுக்கு ஆத்துக்கு போறா. அவ என்ன செய்வா? சேலை நனையாம இருக்கிறதுக்கு முழங்காலுக்கு மேல தூக்கிக்குவா. அப்பால கையால தண்ணிய 2 தள்ளு தள்ளுவா. அப்பால குடத்தை அலசுவா. அப்பால தண்ணிக்குள்ள முக்கி தண்ணி எடுப்பா. குடத்தை தூக்குனா இப்போ கொட்டு கீய தண்ணி சொட்டுமா சொட்டாதா? பட்டா? ஹலோ ஜீவா. ஓ நீயா? என்ன நீ டல்லா கேக்குறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் ஆகலையா? சோகத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சிநேகிதி வந்திருக்காளேன்னு. ஒன் காஃபி. ஜீவா சீரு ப்ளீஸ். உங்க அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்கிறதுக்காக நீங்க இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளேயும் ஒவ்வொரு அம்மா இருப்பா. இது புரிஞ்சுண்டா எல்லா பொண்ணையுமே அம்மாவா பாக்கலாம். சாவுங்கிறது தவிர்க்க முடியாதது. மனுஷனா பிறந்தா எல்லாரும் ஒரு நாள் செத்துதான் ஆகணும். அப்படி பார்த்தா உங்களை மாதிரி பாதி சோகத்துல இருக்கணும்னா, ஏன்னா எங்க அப்பா செத்துட்டாரு. ஜோக்கிருச்சப்பா, சிரிக்க மாட்டீங்களா? சரி விடுங்க. ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டா காஃபி பில் நான் கொடுத்துறேன். ஒரு தொட்டியில 10 மீன், அதுல ஒரு மீன் செத்துட்டா பாக்கி எத்தனை மீன்? தெரியலையா? 10 மீன் தான். செத்து போன மீனும் தொட்டியில தானே இருக்கும். என்ன ஜீவா ரொம்ப கடிச்சிட்டேனா? ஆப்பாடி ஒரு வழியா சிரிச்சீங்களே. நான் அடிச்ச கடிச்சா பிடிச்சிருக்கா? அதுல நான் சிரிக்கணுங்கிறதுக்காக நீ பண்ற முயற்சி எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப என்னையும் சேர்த்து பிடிக்க என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன். இந்த போறாங்க பாரு 2 பயலுக. இன்னைக்கு அவ்வளவுதான். நாம செங்கல்பட்டு போறதுக்குள்ள டீ குடிய கூட காசு இருக்காது. அவ்வளவையும் புடிங்கிடுவாங்க பாவி பசங்க. அத்தோடனா பரவாயில்லப்பா. இப்போ எல்லாம் கையே வேற ஓங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. பேசாம இந்த லாரி டிரைவர் வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு பாக்குறப்பா. இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தே சம்பாதிக்கிறதுல முக்காவாசி போயிருது. இதுல என்னத்த வேலை செஞ்சு என்னத்த பொழப்பு நடத்துறது? சரி சரி கிளம்பப்பா. புலம்புறால மட்டும் சரியாயிடுமா என்ன? காலைக்குள்ளார திருச்சியை தொட்டாகணும். வா போலாம். ஐயோ மறந்துட்டேன். பையில பணம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அண்டர்வேர்ல மறைச்சுக்க. படுவாவி பயலுக இடுப்புலாம் தடவி பாப்பானுங்க. வா. ஆன்டி கரப்ஷன் சபாபதி வரான். நேத்து போக வேண்டிய ஷேர் போல நாய் மாதிரி கத்த போறான் பாரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்னையா நேத்து எனக்கு வர வேண்டிய ஷேர் இன்னும் வந்து சேரல? இல்ல சார், நேத்து கொஞ்சம் வசூல் கம்மி, அதான். ஐயா நானே ஆன்டி கரப்ஷன் ஆபீசர். என்கிட்ட டுபாக்குறா? இல்ல சார், சத்தியமாவே நேத்து கலெக்ஷன் சரியில்லை சார். சத்தியம் நமக்கு சக்கர பொங்கல் மாதிரி. சரி சரி நேத்து ஷேரிங் சேர்த்து இன்னைக்கு காமிச்சிருங்க. மதிவா லாரி ஒண்ணு இதோ வரேன் சார். என்னடா லோடு லாரியில? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நானும் படிச்சவன் தான். உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு, சார்ஜென்டா இருக்கீங்க. எனக்கு வேலை கிடைக்கல, அதான் டிரைவரா இருக்கேன்.
நீ என்ன லைனுக்கு புதுசா? ஆமா சார். ஆனா லைசென்ஸ், ஆர்சி மத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். அரிசிலோடு தான் சார். அதுவும் அனுமதிக்கப்பட்ட இடம் தான் சார். அதெல்லாம் சரி, பையில எவ்வளவு வச்சிருக்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? எதுக்கா? இதெல்லாம் வழக்கமா டிரைவருங்க கொடுக்குற மாமூல் தான்டா. மத்தவங்க வேணும்னா கொடுக்கலாம். என் வண்டியில எல்லாம் கரெக்டா இருக்கிறப்ப நான் ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? அப்படியா? வண்டியில என்ன இருக்குன்னு சொன்ன? அரிசியா? செக் பண்ணு, போடா. போடா போட. சார் நான் ரொம்ப பேருக்கு பதில் சொல்லணும் சார். விட்டுடுங்க சார். சார் தயவு செய்து விட்டுடுங்க சார். சார் தயவு செய்து ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன் சார், விட்டுடுங்க சார். கையெடுறா. சார் நான் ரொம்ப பேருக்கு பதில் சொல்லணும் சார். கையெடுறானா? சார் ப்ளீஸ் விட்டுடுங்க சார். கையெடுறா. ஏதோ கலாட்டம் நடக்குது, பார்த்து வாங்க சார். அம்மா அப்பாடா, தீர்ந்தது பிரச்சனை. பார்மதி புது டிரைவர்னாலே இப்படித்தான். வண்டி ஓட்ட தெரியாம கண்ணா பின்னான்னு ஓட்டி ஏதாவது மரத்து மேல மோதிடுவானுங்க. பாபு, நீ போய் கேஸ் புக் கொண்டா. நீங்க எங்க சார் போறீங்க? இருக்கீங்க? 4 கொலை, ஒரு ஆன்டி கரப்ஷன் ஆபீசர், 3 சார்ஜென்ட்ஸ். எங்க சார்? கொலையை பண்ணிட்டு அதுக்கு காரணம் வேற சொல்றான். என்னமோ பெரிய கல்கி அவதாரம் மாதிரி. அவன் பேர் என்னன்னு சொன்னானே சார்? இல்ல. அவனுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே. கல்கின் வைக்கலாம் சார். நியூஸே வேண்டான்னு சொல்றேன், கல்கின் பேர் வேற வைக்கிறியா? ஏ, கல்கின் பேர் வச்சா தப்பா? தப்புதான். அது இந்து மதம் சொல்ற அவதாரம். இனிமே வரப்போற கடவுளோட பேரு. அவ இவன்னு போடுறதுக்கு பதிலா ஒரு அடையாள பேர் தேவை, அவ்வளவுதானே? காயத்ரி, துஷ்ட நிக்கிறவங்க பண்றவங்க கடவுள் தானே சார்? ஒழி. ஆனா நியூஸ் மட்டும் தான் வரணும், உன்னோட அபிப்பிராயம் வரவே கூடாது. குட் மார்னிங் சார். என்ன அது புது தலைவலி? யார் இந்த ஆளு?
எப்படி பிடிக்க போறீங்க? சார் கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். இதுல பெரிய சிக்கல் என்னன்னா கொலைகாரனுக்கு எந்த விதமான பர்சனல் மோட்டிவும் கிடையாது சார். சோ அவன் எந்த ரவுண்ட்லயும் வரல சார். கைரேகை எதுவுமே கிடைக்கல சார். கிடைச்ச கொஞ்ச நஞ்ச பிரின்ஸ வச்சு நம்ம கிட்ட இருக்க கைரேகைகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எதுவுமே சரியா பொருந்தி வரல சார். மெட்ராஸ் சிட்டியோட ஜனத்தொகை கிட்டத்தட்ட 45 லட்சம். இவ்வளவு கூட்டத்துல அவனை எப்படி சார் ட்ரேஸ் பண்றது? சரியா? நாமெல்லாம் யூனிஃபார்மை கழட்டி போட்டு அவனை பிடிக்க முடியலன்னு கவர்மெண்ட் கிட்ட சொல்லிடலாமா? என்னையா பண்ண போறீங்க? நாம மாமூல் வாங்குறது நிறுத்தியாச்சு. நாம உடனே பண்ணக்கூடியது அதுதான். தலைக்கு மேல தொங்குற கத்தியா இது? இன்னைக்கு யார் நாளைக்கு யாருன்னு கணக்கெடுக்கவா நாம இருக்கோம்? அதுக்குதான் பத்திரிக்கைக்காரங்க இருக்காங்களே, அவங்க வேற நம்மளை போட்டு நார் கிழிக்கிறாங்க. பத்திரிக்கைக்காரங்க ஒன்னதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஆளு யாரு? விஸ்வநாதன். அவரை விசாரிச்சீங்களா? கம்ப்ளீட்டா விசாரிச்சாச்சு சார். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. கொலை செஞ்சுட்டு அவருக்கு போன் பண்றான். பேரு கேட்டா போனை வச்சிடறான். அந்த ஆளு ஒரு ஜிப்பா கேஸ், இலக்கியம் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கவன். அந்த ஆளுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல சார். கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஆபீஸுக்கு போன் வருது. அந்த ஆபீஸ்க்கு வர எல்லா போனையும் ட்ரேஸ் பண்ண சொல்லியாச்சு. அவன் போன் எப்போ வருதுன்னே தெரியல சார். ஆமா, தெரிஞ்சா லபக்குன்னு புடிச்சிட போறீங்க. ஏன் பயத்தறிச்சல கூட்டுறீங்க? என்னதான் பண்ண போறீங்க நீங்க? எப்படியாவது புடிச்சிடலாம் சார். அடுத்தவன் யாரையாவது போடுறதுக்குள்ள புடிச்சிருங்கய்யா. இல்ல பொதுமக்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். அது எப்போ போயாச்சு. சோ டூ சம்திங். பெரியவர் வேற ஏகமா கூச்சல் போடுறாரு. இன்னும் 2 நாளைக்குள்ள ஏதாவது ரிசல்ட் காமிக்கணும். சிங்கிள் டீ குடிக்கணும்னா காசு கொடுக்கணும், சினிமா பார்க்கணும்னா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும். இதுகளுக்கே இப்படின்னா வேலை வேணும்னா என்ன கொடுக்கணும்? என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். எப்படியாவது ஒரு வேலை கொடுங்க சார். பரவாயில்லையே, புத்திசாலியா இருக்கிய, புரிஞ்சுகிட்ட. கவலையே படாத. அடுத்த வாரம் வேலை வந்து உங்க வீட்டு கதவை லொட்டு லொட்டுன்னு தட்டும். லவக்குன்னு திறந்து புடிச்சுக்க, இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்கு ஓடிடும். என்ன சரிதானா? காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பத்த நினைக்குது மனமே. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா. நீதான எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீசர்? ஐயோ யாரப்பா நீ? மூஞ்சியே தெரியலையே. ஐயோ உனக்கு வேணா வேலை தர்றேன், முதல்ல கீழே இறக்கி விடு. அந்தரத்துல ஆட விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறீ. அப்பா யாரப்பா நீ? முதல்ல பதிவு பண்ணி வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்க தானே முதல்ல வேலை தரணும். ஆமா ஆமா. ஆனா நீ லஞ்சம் வாங்கிக்கிட்டு தில்லுமுள்ளு பண்ற. நியாயமா வேலை கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கல. ஐயோ யாரு கல்கியா? ஐயோ என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. ஏற்கனவே லஞ்சம் வாங்கினவங்களுக்கு என்ன கதியாச்சுன்னு தெரியும்ல. ஐயோ இனிமே லஞ்சம் வாங்கவே மாட்டேன். சத்தியமா லஞ்சம் வாங்க மாட்டேன். சீனியாரிட்டி படியே வேலை கொடுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. ஐயோ உன் கால் எங்க இருக்குன்னு தெரியலையே, அதை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். என்ன கீழே இறக்கி விடு. கல்கி எங்கெங்கயோ கலக்கிக்கிட்டு இருக்குது கல்கி. நாளையில இருந்து ஒழுங்கா நடக்கல மவனை தொலைச்சிருவேன். சத்தியமா நாளையில இருந்து எல்லாமே ஒழுங்கா நடக்கு. ஐயோ எல்லாமே ஒழுங்கா நடக்கு கல்கி. இதை சீக்கிரமா இறக்கி விடு கல்கி. இப்ப தின்ன இடியாப்பமெல்லாம் நூல் நூலா வெளியே வந்துகிட்டு இருக்கு கல்கி. அவன் புடவை வேட்டின்னு தறி போட்டு நெஞ்சில போறாங்க கல்கி. சத்தியமா இனிமே யாருக்கிட்டையுமே லஞ்சம் வாங்க மாட்டேன். முப்புறானே ஓ மேல ஆனே, எங்க அப்பா மேல ஆனே, எங்க ஆயா மேல ஆனே, பாட்டி மேல ஆனே. ஐயோ எங்க பார்த்தாலும் யானை யானையா தெரியுது. ஐயோ கல்கி. சார் ரிஜிஸ்டர் பண்ணி 3 மாசம் ஆச்சு. கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ணுங்க சார். ஐயோ வேணா வேணவே வேணா. முறைப்படி நீ நடக்கிறது நடக்கு. ஐயா நீங்க போயிட்டு வரீங்களா? ஐயா பொண்ணுமரா, என்ன லேட்டு? 6 வருஷம் கழிச்சு பையனுக்கு இப்பதான் இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. என் பையனுக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் பட்ட கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன். என் குடும்பம் 2 வேளையும் வயிறார சாப்பிடும். அதனாலதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொண்டாங்க. கொடுங்க கொடுங்க. அவர் என்ன சுண்டலா கொண்டிருக்காரு கையேந்திர? குங்குமம் ஐயா. மெட்ராஸுக்கு பக்கத்துல இவ்வளவு சைலண்டா ஒரு இடம் இருக்கிறது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாது ஜீவா.
நல்லா இருக்கா? ஃபென்டாஸ்டிக். சுத்தமான காத்து, இந்த அமைதி, வாவ். சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கிறது கூட அடிக்கடி நீங்க காணாம போயிடுவீங்க. இங்கதான் வந்து உட்காந்துருப்பீங்களா? ஆமா. அப்பவே சொல்லிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. எதுக்கு? ஒண்ணு இல்ல, சும்மாதான். புரிஞ்சுக்க, உங்களுக்கு வயசு பத்தாது. ஆமா, இந்த இடம் உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு? இங்க இருந்து பாக்குறச்ச பொம்மை மாதிரி பஸ், ட்ரெயின், குட்டி குட்டியா ஜனங்க. நாம நினைச்சா இந்த மெட்ராசிட்டியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை அந்த நம்பிக்கை இங்க கிடைக்கிறதுனால இந்த இடம் பிடிச்சிருக்கலாம். நேரமாச்சு, போலாம். ஜீவா, பாத்து. ஏன் ஜீவா, என் கை மேல படக்கூடாதா? எங்கிட்ட என்ன குறை? குறையா?
அப்படி வியாபாரம் பாரு ஓஹோன்னு நடக்கலாம் பத்தா என்னடா ஓதிப்பேன். ஏயா 501 நம்ம இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேர்மையானவர் ஆச்சு. இப்படி நாம வெளியில லஞ்சம் வாங்குறது அவருக்கு தெரிஞ்சது நம்மள தொலைச்சிடுவார். யாரு நம்ம மீனாட்சி தானே வழி தெரியாத மனுஷன்யா. துட்ட கொடுத்துதான் காய்கறி வாங்குவார். டீ குடிச்சிட்டு பணத்தை கொடுப்பாரு. சினிமால டிக்கெட் எடுக்கணும்னா கூட காசை கொடுத்துட்டு தான் டிக்கெட் எடுப்பாரு. இவரால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? என்ன வர வர மரியாதை குறையுது. நான் எங்க வாய் திறந்தேன்? அப்போ நீ கூப்பிடலையா? நில்லுங்கடா. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க தொலைஞ்சிங்க. லஞ்சம் வாங்கினா என்ன கதின்னு தெரியும்ல? அப்புறம் ஏன் லஞ்சம் வாங்கினீங்க? இல்லைங்க. பேப்பர்ல சொல்லிருக்கனா இல்லையா யாரும் லஞ்சம் வாங்க கூடாதுன்னு? நீதானாச்சு தெரியாம வாங்கிட்டேன். திருப்பி குடுத்துறேன். சீக்கிரம் திரும்பி ஓடுங்க. குடுத்துடியா? இனிமே நீ லஞ்சம் கொடுக்கணும். மாமனுக்கு பேச்சே கிடையாது. வச்சா இது ஆச்சரியமாகுது. தக்காளி, பீன்ஸ், முருங்கைக்காய். இங்க வா. என்னம்மா எங்களுக்கு எல்லாம் காய்கறி தர மாட்டீங்களா? நாங்கெல்லாம் சாப்பிட வேணாமா? நீ முய்க்கிற முய்யே சரியில்லையா? சரி சரி என்ன அவனு சொல்லு. நீ என்ன வச்சிருக்கியோ அதெல்லாம் 2 கிலோ போடு. யோ துட்டு குடியா? தர்றேன். நான் ஒருத்தனே எப்படி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கிறது? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. யோ என்னையா பண்ற? ஒண்ணு இல்ல. உன் காய்கறி எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கணுமா? அதுக்கே கதவு சாத்துற? புரியல? யோ வேணாயா, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பல்பு எகிரிடும். பிகு பண்றியா? போடாங்க எச்சக்கல நாயே. இதெல்லாம் வச்சுக்கிட்டா செருப்பு பிஞ்சிடும். இல்லையா எங்க தேடி ஜனங்களுக்கு சொல்லி அவனை என்ன பண்ற பாரு. உன்னை விட்டாதானடி. செல்வி மாடியிலிருந்து விழுந்த பிறகுதான் பொதுமக்கள் மாடியை நிமிர்ந்து பார்த்திருக்கிறார்கள். செல்வியை தாஸ் மாடியிலிருந்து பிடித்து தள்ளியதாக யாரும் சாட்சி சொல்லவில்லை. எனவே தாஸ் குற்றமற்றவர் என்று இந்த கோர்ட் முடிவு செய்து அவரை விடுதலை செய்கிறது. என்னால தாங்கவே முடியல ஜீவா. பாவம் அந்த காய்கறி விற்கிற பொண்ணு பூவாரி வந்து போயிட்டு இருந்தா. அவளை துவம்சம் பண்ணிருக்கா. பப்ளிக்கே பார்த்து அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்காங்க ஜீவா. ஆனா கோர்ட்ல தான் ஏதோ தெலுங்குல நடந்திருக்கு. அவனை விடுதலை பண்ணிட்டா. அவனை கடவுள் சும்மா விட மாட்டார் ஜீவா. அடுத்த வாரம் கல்யாணம்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு போனா. அவன் மட்டும் என் கையில கிடைக்கணும். அவனை
நான் பாட்டுக்கு பேசினே வரேன், நீங்க பாட்டுக்கு கவனம் இருக்கீங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு போலாம், நேரமாச்சு. தாஸ், இனிமே எதை செஞ்சாலும் இந்த மாதிரி பப்ளிக்ல செஞ்சு மாட்டிக்காத. இதுவே ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. என்ன சார் பெரிய காம்ப்ளிகேஷன்? அதான் நீங்க இருக்கீங்களே. ஏதோ எங்கிட்ட வந்தது கேஸ், தப்பிச்ச. வேற யார்ட்டாவது போயிருந்ததுன்னா வெளியிலேயே வந்திருக்க முடியாது. பணம் பாதாள வரைக்கும் பாய், தெரியுமா உங்களுக்கு? யார் அவன் இந்த நேரத்துல? என்ன வேணும்? யார் அது என் வீட்டுல வந்து என் சொக்காய பிடிச்சி இழுக்கிறது? நீ நாட்டுல பொம்பளைங்களோட புடவையை பிடிச்சி இழுத்த, நான் வீட்டுல உன்னோட சொக்காவை பிடிச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு? உட்காரு. எழுந்த பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். நீ லஞ்சம் வாங்கி உன்னோட பதவி, நீ போட்டிருக்க இதை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்ட. ஜனங்களுக்கு இருக்க கடைசி நம்பிக்கை கோர்ட், அதை நீ கெடுத்துட்ட. உன்னை அடிச்சா ஜனங்களுக்கு கோர்ட் மேல இருக்க நம்பிக்கை இன்னும் போயிடும். அதனால உன்னை விட்டு வைக்கிறேன். பேசாம வேடிக்கை பாரு. உங்கள யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் கீழே தள்ளுறீங்க. யார் யார தள்ளுறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. போங்க போடாரே. சார், நான் சின்ன பையன், வாழ வேண்டியவன். நீங்க நீயா வாழ வேண்டியவன்? நீ கொலைகார, நீ சாகணும். நான் இல்லைன்னு நேரம் தூக்கில் தொங்கிருப்பேன். நான் இருந்தாலும் விடுதலை பண்ணேன். சும்மா விடுதலை பண்ண 6 லட்சம் ரூபாய் வாங்கல. எப்படி இருந்தாலும் நீதான் கொலைகார, நீதான் சாகணும். இந்த கையால் தானே பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணி பதவிக்கு வந்த. எப்போ இந்த கை தர்மத்தை காப்பாத்தலையோ அப்போ இந்த கை ஒன்னையும் காப்பாத்தாது. என்ன சார், மூணாவதா ஏதாவது? ஆமா, இந்த தடவை ஒரு ரவுடி 2 பேரும் மாடியில இருந்து விழுந்து செத்துட்டாங்களாம். எங்க சார்? ஏன் போட்டோ எடுத்து 8 காலம் எழுத போறியா? நோ, இது வராது. நான் அனுமதிக்க மாட்டேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்.
பிளேட் ஏறிடுச்சா? முதல் பக்கம் பிரிண்ட் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு லட்சம் காப்பி கொடுப்போங்க சார். லட்சம் காப்பியா? ஏன்பா? அந்த கொலையை பத்தி அம்மா 8 காலம் போட்டிருக்காங்க சார். வாட் நான்சென்ஸ்? யாரை கிட்ட எழுதினாவ? ஸ்டாப் பிரஸ். சார் சார் என்ன காயத்ரி இது? மேட்ரு சார். இந்த கொலை மேட்டர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன சார் இது? உள்ள போய் பேசல சார் ப்ளீஸ். நோ சார், முதல் பக்கம் முழுக்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டாப் பண்ணு சார், ரொம்ப நஷ்டம் வரும். நீ லாபம் சம்பாதிக்க இந்த கொலை மேட்டரா? அதையும் மாஞ்சு எழுதினியா? வெக்கமா இல்ல? இத்தனை வருஷமா எழுதி உங்களால ஒத்தரை திருத்த முடிஞ்சதா? அந்த கல்கிக்கிறான அவன் மனுஷனே கிடையாது. வேற எந்த உலகத்துல இருந்தோ வந்துக்கிறானா புத்தா. அவன் இல்ல மாடிக்கு மாடி புசுகு புசுகு புசுகுன்னு தாவறானா. இவனுங்க ஒத்த நாள கூட அவனை ஒண்ணுமே பண்ணிக்க முடியல தெரியுமா? அத்தா சொல்ல வந்தீங்க பெருசா. அவன் 2 கையை விரிச்சுக்கின்னு பறக்குறானா பாரு. அந்த சங்கதி தெரியுமா உனக்கு? பறக்குறானா? டெப்டி கமிஷனர் பரிமளத்தை கூப்பிடியா? எஸ் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். வாங்க மிஸ்டர் பரிமளம், உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் பரிமளம், ஐ ஹேட் லாட் அபவுட் யூ. இந்த கல்கி கேஸ நீங்க ஹேண்டில் பண்றீங்க. டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சார், வித் யுவர் பர்மிஷன் நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் முத்துவை என் கூட கூப்பிட்டுக்கலாமா? ஓ, தாராளமா. பட் ஃபினிஷ் தி மேட்டர். சார், தட்ஸ் வெரி சிம்பிள் சார். லஞ்சம் வாங்குறவன அவன் கொல்றான். இப்ப நான் லஞ்சம் வாங்கினா அவன் என்கிட்ட வர போறான். தட்ஸ் ஆல். குட் ஐடியா. சோ யூ ஆர் கோயிங் டு மேக் a trap. All the best. Thank you very much, sir. I'll do my level best. அவன் வருவாங்கற? கண்டிப்பா வருவான். நிச்சயமா நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். யூ நீட் நாட் worry about that.
நீதான் கோட்டெல்லாம் போட்டிருக்கிய வாயப்பா. அட ஒண்ணு ஆகாது, இந்த பெட்டிக்குள்ள வந்து உட்காரு. நீதான் சுத்தமான ஆம்பளை. உட்காரு. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்க கண்ணு முன்னாலேயே ஒரு ஆளை இந்த பெட்டிக்குள்ள உட்கார வச்சோம். இந்த பெட்டியில மேல் பாகத்திலேயோ அல்ல அடிபாகத்திலேயோ தப்பிச்சு போறதுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. ஆனா பெட்டிக்குள்ள வச்சு 3 ஆளு என்ன ஆனா எப்படி இருக்காங்கறத இப்போ நான் உங்க முன்னாடியே திறந்து காட்ட போறேன். பாருங்க, மந்திரமல்ல மாயமல்ல, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. லெட்ஸ் கோ அண்ட் சர்ச். பெட்டிக்குள்ள ஆள் இல்லை. பெட்டிக்குள்ள போனால அங்க பாருங்க. என்ன மிஸ்டர் பரிமளம், கையில கிடைச்சவன கோட்டை விட்டீங்களே, அவன் முகத்தையாவது பாத்தீங்களா? ஐம் சாரி சார், இருட்டுல என்னால எதையுமே சரியா பார்க்க முடியல சார். என்னமோ போங்க, கீப் ஆன் ட்ரைங்க. என்னங்க சார், உங்க சிமெண்ட் கோட்டா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். வேண்டாம் சார், 10,000 ரூபாயில என் ஒய்ஃபும் 2 குழந்தைங்களும் வாழ்நாள் முழுக்க இருந்துட முடியாது. நான் 200 ரூபாய் தான் தரேன். வேண்டாம் சார், நீங்க 200 ரூபாய் தரீங்க, அதை நான் வாங்குறேன். கல்கி என்ன போடுறான், கவர்மெண்ட் என் ஒய்ஃபுக்கு 10,000 ரூபாய் தருது. அந்த 10,000 வச்சு அவங்க வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துட முடியாது. அதைத்தான் சொல்றேன். நீங்க போலாம். என்ன தியானம் பண்றீங்களா? தலைவர் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பண்ணாரு, நீங்க என்னடானா தூங்கிட்டே இருக்கீங்க. மெட்ராஸே தலைகீழ மாறி போச்சு தெரியுமா உங்களுக்கு? அவன் லஞ்சம்ன்ற வார்த்தையை கேட்டாலே அலறான் ஜீவா. ஏனா எல்லாம் ஒரு பயந்தா. நம்ம கல்கி செஞ்ச வேலைதான். மார்வெலஸ். ஐ லவ் ஹிம் ஜீவா. நேத்து தாசில்தார் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சது. அவன் லஞ்சம் கொடுத்தா கூட வேண்டான்னு கை எடுத்து கும்பிடுறா. He made it ஜீவா. அரசாங்கத்தாலேயே முடியாத ஒரு விஷயத்தை ஒரு தனி மனுஷனா அவன் சாதிச்சுட்டான். The king, the real king. I really love him. அவன் கிடைக்கல எனக்கு, அதான் உங்க கூட சுத்தின்னு இருக்க. என்ன முறைக்கிறீங்க? சரி சரி, எனக்கு பிரஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, கிளம்பலாமா? ப்ளீஸ். ஹலோ மாமி, காயத்ரி இருக்காளா? காயத்ரியா? அவ ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடிட்டு இருக்கா. அப்படின்னா புரியலையா? நன்னா தூங்கிட்டு இருக்கா. நீங்க வேணா ஒரு 4 மணிக்கு போன் பண்ணுங்க. என்ன? சரி. சின்ன சின்ன சந்தங்கள் சொல்லுகின்ற அங்கங்கள் கொண்டதடி உண்மை நீ கட்டிக்கடி என் தேவி. பொன்னாக மின்னும் உன் கண்ணம், பூவான மென்மை
சொல்லும் என்னையே பொன்னாக மின்னும் கண்ணம் பூவான மென்மை உன் தேகம் சொல்லாமல் சொல்லும் கதை என்ன பொல்லாத விழியின் மொழி என்ன சொல்லாமல் சொல்லும் கதை என்ன உன் பொல்லாத விழியின் மொழி என்ன கவிபாடும் நெஞ்சம் தடுமாறும் கொஞ்சம் கவிபாடும் நெஞ்சம் தடுமாறும் கொஞ்சம் சதிராடும் வார்த்தை ஜாலங்கள் பொன்னாக மின்னும் உன் கண்ணம் பூவான மென்மை உன் தேகம் கண்ணோர மின்னல் கார்கால பின்னல் கொல்லாமல் கொல்லும் என்னையே பண்ணணுமா? எழுந்து மூஞ்சி அலமிண்டு சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருக்கிற பூவை எடுத்து வச்சுக்கோ. போமா. என்ன பொண்ணோ போ. பொன்னோடு பூவை இணைத்தே உன்னோடு என்னை பிணைத்தே பொன்னோடு பூவை இணைத்தேன் அடி உன்னோடு என்னை பிணைத்தேன் உருவாகம் ஒன்று உருவாகும் என்று உருவாகம் ஒன்று உருவாகும் என்று விதி போடும் வண்ணக் கோலங்கள் பொன்னாக மின்னல் உன் கண்ணம் பூவான மென்மை உன் தேகம் பொன்னாக மின்னும் உன் கண்ணம் பூவான மென்மை உன் தேகம் கண்ணோர மின்னல் கால் கால பின்னல் கொள்ளாமல் கொல்லும் என்னையே பொன்னாக மின்னும் உன் கண்ணம் பூவான மென்மை உன் தேகம். ஹலோ, யார் பேசுறது? என்னையா அதுக்குள்ளே ஆள மறந்துட்டியா? நான் தான் அன்பு செல்வம் பேசுறேன். அண்ணா வணக்கண்ணே, நீங்களா அண்ணா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்கு என்ன, இங்க குட்டிகள்லாம் திம்சு கட்ட மாதிரி அட்டகாசமா இருக்காளுங்கய்யா. அது இருக்கட்டும், காலி பண்ற விஷயம் என்னையாச்சு? அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேண்ணே. பசங்க எல்லாம் சுலபத்துல காலி பண்ண மாட்டாங்கறாங்கண்ணே. யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க வர்றதுக்குள்ள காலியா இருக்கணும். அங்க நம்ம இன்ஸ்பெக்டர் பெரிய சாமியா இருக்கான், அவனையும் கூட கூட்டிக்க. அவனுக்கு வெட்ட வேண்டியதை வெட்டிடு. சரிண்ணே, பாக்குறேன். என்னையா பாக்குறேன் கேக்குறேன்னுட்டு நாங்க வர்றதுக்குள்ள காலியா இருக்கணும், தெரியுதா? போன வை. சரிண்ணே. இந்த மார்க் இது வரைக்கும் வருது. ஆமா சார். இது அந்த பக்கம் வருது. எஸ் சார். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுமா, நம்ம தொகுதி பண்ண சொன்னாரு.
நீங்க ஏதாவது பண்ணீங்க டங்கு வர ஆரம்பிச்சு சொல்லிட்டேன். என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, எல்லாம் அவர்கிட்ட போய் பேசிங்க. இவ்வளவுதானா? அந்த நாய்களை நாளைக்கு அடிச்சு வெட்டுறேன். அப்படி பண்ணா பிரச்சனை வரும். அதனால புடவை கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணிருக்கையா. புடவை? புடவையா? ஆமாயா, கூட மாட உதவி பண்ணு, உன் ஷேர் வீட்டுக்கு வந்து சேரும். அவ்வளவுதானே? நீங்க நடத்து, நான் பாத்துக்கிறேன். புடவை கொடுக்க போறாரு, எல்லாரும் வாங்க வாங்க. குடிசையை கொளுத்துறதும் இல்லாம வேஷமாடா போறீங்க? ஒண்ணும் ஆகாது சார், நீங்க வீணா கவலைப்படுறீங்க. யோ, இந்த சமயம் பார்த்து தலைவர் வேற ஊர்ல இல்ல, அதான் ஏன் முழிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, மழை வேற வர மாதிரி இருக்கு. நான் புறப்படுறேன், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. என்ன பத்தி தெரியுமா உனக்கு? இவ்வளவு தைரியமா குறுக்கப்படுத்திருக்கிய, என்ன திமிரு அவனுக்கு? யாரா நீ? கல்கி. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. லஞ்சம் வாங்க கூடாதுன்னு தெரியாது உனக்கு? லஞ்சம் வாங்குற தப்பு தானே? நீ யாரா அதை கேட்க?
நீங்க சொன்ன மாதிரி சரி பண்ணியாச்சு. ஆனா ஒரு சின்ன சிக்கலாயிடுச்சு. நீங்க சீக்கிரம் வந்தா நல்லது. சீக்கிரம் வந்துறையா, புலம்பாத. பெரியவர் காதுக்கு போய் ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்குள்ள வந்துட்டா நல்லதுண்ணே. ஓ, அதெல்லாம் ஒண்ணாவாதியா, சொல்றத கேளு, கொஞ்சம் சமாளி. ஹலோ, விஸ்வநாதன் ஹியர். 4 பேர் சாவுக்கு காரணமா இருக்கும் லஞ்சம் வாங்கி அதுக்கு உடந்தையா இருந்த இன்ஸ்பெக்டருக்கும் உங்க கல்கி தண்டனை கொடுத்துட்டான். வாட்? நாம கொடுக்கிற வரி பணத்தை சம்பளம் வாங்கிட்டு நமக்கு எதிராக நடக்கிறவங்களுக்கு மக்கள் சார்பா கொடுத்த தண்டனை தான் இது. அப்புறம் வெளிநாட்டுக்கு டூர் போயிருக்காரு அன்பு செல்வன், அவரோட ஆலோசனை படிதான் வச்சிருக்காங்க. அன்பு செல்வன் இதுல இன்வால்வ்டா? ஏன் ஆச்சரியமா இருக்கா? அந்த இடம் அவரோடதுதான். இப்ப புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோ பன்னீர்செல்வம், என்ன அது? முதல்ல அன்பு செல்வனை ஃபாரின் டூர் கேன்சல் பண்ணிட்டு வர சொல்லியா? வணக்கம் தலைவரே. வாயா, நல்ல நேரம் பார்த்து கொடுத்துறதுக்கு. 6 மாசத்துல எலெக்ஷன் வருதுல, அறிய வேண்டாம்? அண்ணன் நடந்தது. பேசாதையா, போதியம் அவன் விளக்கலாம். இதுல ஏதாவது பண்ணி பேலன்ஸ் பண்ணு. இனிமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உன் மேல வந்துச்சு, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். போயா. போனே ரெண்டா நாய. ஹலோ, யாரு? சொல்றேங்க. யாராது? அவங்க தாங்க. யாராது? அவங்க தான் இதுதான்ட்டு. அதாங்க உங்க சின்ன வீடு. இப்பதாங்க அவர் வெளில போனாரு. சரி, அவர் வந்தோன்னு நான் சொல்றேன். சோடா ஊத்தண்டா சோமாரி. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல பதட்டத்தை விடுங்க. இப்ப என்ன எடுத்துக்கங்க. நீங்க எவ்வளவுதான் திட்டினாலும் கோவப்படுறேன்னா, பெரியவர் தானே பேசினாரு, விட்டுட்டு போங்க. எங்கடா போறது? இவனுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்போம், எத்தனை பேரை தீர்த்திருப்போம். ஏதோ தெரிஞ்சிருச்சா, 4 பரதேசி பசங்க செத்துட்டாங்கன்னு பதவி போடுங்கிறார். பதவி அந்த கணக்கு படி பார்த்தா இவன் இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்தோட வர முடியாது சார். அட போயா, நான் சேர்த்து வச்சுக்கிற சொத்து இன்னும் 4 தலைமுறைக்கு வரும். இதுக்கப்புறமா அவனுக்கு சலாம் போட்டுக்கிட்டு அந்த பதவியில இருக்கணும்னா எனக்கு அந்த தேவையே இல்ல. சேர்த்து வைக்கிறது பெருசு இல்லைங்க, ஆனா அதை காப்பாத்திக்க வேணாமா? அதுக்கு பதவி இருந்தா தானே முடியும். ஏய், என்னடா எனக்கே உபதேசமா? இந்த கோவத்தான் விடுங்கன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், அங்க போலாம். முதல்ல வர வர நிம்மதி இல்லாம போச்சு. டென்ஷன் டென்ஷன். ஏய், அந்த விஸ்கியை கொண்டா.
அது இருக்கட்டும், நீ வா. ம். யார் அது? கேட்கறதுக்கு வாத்தியார் இல்லந்தாண்டா இந்த ஆட்டம் ஆடுறீங்க. யாரா நீ? எப்படி உள்ள வந்த? ஷூ, அது ஒண்ணும் தப்பு இல்ல. நீ இன்னும் உயிரோட இருக்கறதுதான் பெரிய தப்பு. எப்படி இருந்தாலும் உன் சாவம் என் கையில தான். எழுந்துரு, ஒரு வாரத்துல சரியா போய். परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. கொண்ட பாடம் கை கொடுத்து கரையில் சேர்க்கக்கூடும். பற்றுக்கொள்ள உந்தன் கையில் போதுமான பலம் இருக்க வேண்டும் வேண்டும். என்பதிங்கு உண்மை என்று காண வேண்டும். துன்பம் விலகி தூர போக ஞானம் வேண்டும். என்பதிங்கு உண்மை என்று காண வேண்டும். துன்பம் விலகி தூர போக ஞானம் வேண்டும். லாபம் என்ன நஷ்டம் என்ன என்று எண்ணி பார்ப்பதில்லை வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஓடுகின்ற மேகம் ஒன்று பட்டு வாழ சொல்லி போகும். நாடு உன்னை நாடுகின்ற நேரம் வந்து விட்டதென்று சென்று பாடு. ஒன்று பட்டு வாழ சொல்லி போகும். நாடு உன்னை நாடுகின்ற நேரம் வந்து விட்டதென்று சென்று பாடும். கூடு நோக்கி செல்லுகின்ற குருவி கூட கொடுமை கண்டு கொடி பிடித்து கோஷம் போடும். கூடு நோக்கி செல்லுகின்ற குருவி கூட கொடுமை கண்டு கொடி பிடித்து கோஷம் போடும். பாடுபட்டு பெற்ற நாடு பாவி கையில் சிக்கிப்பட்ட பாடு. வெட்கக்கேடு கோபம் இனி வேடம். கொண்டாட்டங்கள் போதும் போதும் இன்று காணும் துன்பம் யாவும்
என்றுமில்லை என்றுமில்லை என்று திட்டம் செய்வதற்கு வாக தரப்பவா இப்பெல்லாம் எங்க அம்மா கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன ஜீவா அது? You don't understand the seriousness at all. இப்போ ஹெவி டாபிக்ஸ் வேணாம் ப்ளீஸ். அப்ப எப்பதான் பேசலாங்கிறீங்க? பேசலாம், பட் நாட் நோ. எங்க அப்பா நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருந்தாரு. அப்படி நீங்க ஏதாவது வச்சிருக்கலாம் என்ன? இப்போ இந்த பால கரெக்டா பிடிக்கிறதா? வேர்ல்டு பேங்க் லோன் விஷயமா நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஆளுங்க வராங்க. என்னது வேர்ல்டு பேங்கா? அதாங்க உலக வங்கி. சரி, அதுக்கு என்ன இப்போ? என்னங்க நீங்க உலக வங்கியில இருந்து நம்ம நாட்டுக்கு கடன் கொடுக்க போறாங்களே, அதுக்கு ஒரு விழா இருக்குது, கண்டிப்பா அதுல கலந்தாகணும். சுத்த விவரம் புரியாத ஆளியா நீ? நான் தான் எந்த பொது நிகழ்ச்சியும் கலந்துக்கிறதுன்னு சொல்லி இருக்கேன்ல. என்ன சார் ஏன் உயிரை வாங்குற? பெரியவரை இப்பதான் ஓரளவு சரி கட்டியிருக்கோம். இந்த நேரத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலன்னா உங்க பதவியே போயிடும். யோ, இங்க என் உயிரே போயிடும் போல் இருக்கு. எவனோ ஒருத்தன் துப்பாக்கி கையமா திரியறான், அவனை பிடிக்க துப்பு காணோம், பெருசா பேச வந்துட்டானுங்க, புடிங்க. அவனை பத்தின கவலை விடுங்க சார். உங்க பாதுகாப்புக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நாளைக்கு ஸ்பெஷல் போலீஸ் படையே வருது. நீங்க போன்ல கேளுங்க. ஹலோ டிஐஜி. ஹலோ, யாரு? டிஐஜியா? நான் தான் அன்பு செல்வம் பேசுறேன். என்னையாச்சு? ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய எல்லா செக்யூரிட்டி ரெடியா இருக்கு சார். என்னையா ஹோட்டல் போர்டு மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க? உண்மையிலே ஒழுங்கா எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கியா? நம்பி வரலாமா இல்லையா? உங்களை சுத்தி மட்டும் 100 பேர் இருப்பாங்க சார். அதெல்லாம் சரியா? அவனை பிடிக்கிறதுக்கு என்னையா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அநேகமா விழாவுக்கு முன்னாடியே அவனை பிடிச்சிருவான் சார். சொல்லாதீங்க ஐயா, செய்யுங்க. ஓகே சார். பாருங்க பரிமளா, போன் பண்ணாரு, செக்யூரிட்டியை பத்தி கேட்டாரு. எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணதா சொல்லிட்டேன். இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். அதிகமா கூட்டம் சேர விடாதீங்க, ஜனங்களை கம்மியா வச்சுங்க. புறப்படுங்க. I'll take care of it, sir. எனக்கு என்னமோ அடி வைத்த கலக்குதியா? பேசாம எல்லாத்தையும் வித்துட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாமான்னு பாக்குறேன். மூட்டை பூஜைக்கு பயந்துட்டு வீட்டையே கொடுத்த மாதிரி பேசுறீங்க. அவங்களுக்கு நான் சுண்டக்கா பாய. இதுல வர அமௌண்ட்ல கோபி பக்கத்துல ஒரு 60 ஏக்கர்ல இடம் பார்த்து வச்சிருக்கேன் பவர் மில் கட்டுறதுக்கு. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க சார். அப்போ நான் வரட்டுங்களா சார்? யோ, நீ எங்கேயா போற? என்ன விட்டுட்டு பேசாம இங்கே படுத்து தூங்கு. காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.
போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம். கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம், கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம். கருத்தாக பல தொழில் பயிலுவோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம். ஊரில் கஞ்சிக்கில்லை என்ற சொல்லினை போக்குவோம். இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. அதிலான கலைகளை சீராக பயில்வோம், அதிலான கலைகளை சீராக பயில்வோம். கேளிக்கையாகவே நாளினை போக்கிட கேள்வியும் ஞானமும் ஒன்றாக திரட்டுவோம். இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. தமிழ்த்தாய் வாழ்த்து. இப்போது மாலை அணிவித்தல். அடுத்து உலக வங்கி பிரதிநிதிகள் பேசுவார்கள். கம் டாக். Friends, India is a beautiful country. We admire the rich cultural and heritage of it. The yoga, the Bharatanatyam, the Hariram Hare Krishna movement, the Gandhian principle, Ahimsa, all being glorified in the West. Moreover, we appreciate the joint family system of viewers. And we already aided Namibia with 1,000 crores, Cuba 500 crores,
But to Tamil Nadu, a president announced 3,000 crores because of the huge population and the failure of monsoons. We're sure this money will be utilized for the welfare of the people. I'm so confident something could do with this. I wish you all the prosperity. Thank you all. என் இனிய தாய்மார்களே, பெரியோர்களே, கண்மணிகளே, இன்று நடக்கும் இந்த விழா அன்றைய எனக்கு நினைவுபடுத்துகிறது. தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே ரோமானியரோடும் கிரேக்கரோடும் எகிப்தியரோடும் அராபிய சகோதரர்களோடும் வாணிபம் நடாத்தியிருக்கிறான். வாணிபம் என்பது கொடுக்கல் வாங்கல் என்பதும் உள்ளிட்டதாகும். அன்று தமிழன் கொடுக்கும் நிலையில் இருந்தான். துறைமுகத்தில் பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் எண்ணிலடங்காமல் கொட்டி வைக்கப்பட்டிருந்தன. சிறார்கள் பவளத்தை வைத்து பல்லாங்குழி ஆடினார்கள். காதலன் தன் காதலியை பலகனி வழியே முதுகாட்டி அமர்ந்திருந்த அப்பாவையை களவியலுக்கு அழைக்க தெருவோரம் சிதறி கிடந்த பவளத்தை எடுத்து எரிந்து அவளை கூட அழைத்தான் என்று சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. வாணன், விரலி ஆகியோருக்கு கிடைத்த தூது பரிசுகளின் அளவு இன்றைய உலக பொருளாதாரத்தை போல 3 மடங்கு உடையது என்று வல்லுநர்கள் கணக்கிட்டுள்ளனர். இத்தகைய பெருமைகளுடைய நம் தமிழகத்துக்கு இவர்கள் உதவ முன்வந்திருப்பது என்பது உலக வங்கிக்கு பெருமை சேர்ப்பதாகவே அமைகிறது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பது என்றும் நமது நிமிர்ந்த நிலையை உலகுக்கு உணர்த்தும் தமிழ் பெருமையை தரணி எங்கும் உரசொலிக்கும். இந்த விழா தமிழனின் தனித்தன்மையை எடுத்துரைக்கும் விழா. வீறு கொண்ட தமிழிளைஞன் யாருக்கும் சளைத்தவன் அல்ல. ஏறு கொண்டவன் பார்ப்புகழ பவனி வரும் நாள் அருகில் தான் உள்ளது. தமிழம் என்றும் தலைவர்
என்ன ஜீவா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? இந்த மாதிரி இடத்துல போய் என்ன காக்க வச்சுட்டீங்க. மணி 7 நான் வீட்டுக்கு கிளம்பிடலாமான்னு இருந்தேன். I'm sorry. சாரி சொன்னா சரியா போச்சா? இருட்டுல இந்த மாதிரி இடத்துல வெயிட் பண்ணா உங்களுக்கு தெரியும். I'm really sorry. என்ன உனக்கு பிடிக்கல காயத்ரி? என்ன கேட்டீங்க? என்ன உனக்கு பிடிக்கும்ல? ஏன் ஜீவா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? என்னை விட கல்கி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? வெயிட், டுடே யூ லுக் டிஃபரண்ட். பேச்ச வேற மாதிரி இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஜீவாவும் கல்கியும் ஒரே ஆள்னா என்ன செய்வ காயத்ரி? எங்க அப்பா சுதந்திர இந்தியாவை கனவு கண்டாரு. பலிச்சிருச்சு. நான் லஞ்சம் இல்லாத சமுதாயத்தையும் ஊழல் இல்லாத நிர்வாகத்தையும் கனவு கண்டேன். என்னாச்சு ஜீவா? உட்காரு. என்னாச்சு உங்களுக்கு? உட்காரு சொல்றேன். ஆமா, இப்படிதான் கிட்ட வந்தாலே போன்னு சொல்லுவீங்க. நான் கையாண்ட முறை நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். இதுதான் வழின்னு நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான். இப்போ ஏற்பட்டிருக்க மாற்றம் தொடர்ந்து இருக்கணும்னா அதுக்கு கல்கி எப்பவுமே உயிரோட இருக்கணும். ஜனங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு கல்கின்னு பேர் வச்சிட்டாங்க. அவதாரங்களோட மறைவு யாருக்குமே தெரியக்கூடாது. காயத்ரி, எனக்காக ஒண்ணு செய்வியா? சொல்லுங்க ஜீவா. அந்த உண்மையான கல்கி வர வரைக்கும் இந்த கல்கி உயிரோட இருக்கிறதாவே ஜனங்க நினைச்சிட்டு இருக்கோம். அதனால என்னோட சாவ உனக்குள்ளேயே புதைச்சிரு. அப்படியே என்னைய யாகம் நிறைவேறும் உந்தாகம் இனி தீரும் நீ விதித்தாய் வகுத்தாய் புது உலகம் நீ விதைத்தாய் விழுதாய் அது வளரும் உன் வேகம் வழிகாட்டும் உன் தியாகம் ஒளி